ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு ரைவல்ஸ் ஆடுறோம். ஓகே டீம் இதோ ஐயோ நைஃப் ஒன்லியா? நாடா டே 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 நைஃப்லாம் எனக்கு வராதுடா டே. நோ 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 தலை முடிச்சு தள்ளாடே. போடு ஷாட்டு டேய். யாரா அவன் கிரெனேட் லான்ச்சர் மாதிரி அடிக்கிறான்? சூப்பர்ரா டே. 37 வந்துட்டு அப்படி அடிக்கிறிய சூப்பர்ரா. சைல் சைல் ஒருத்தனை முடிச்சிட்டான். இவனை முடிச்சிரு. சூப்பர்ரா சூப்பர்ரா பையலே. எங்க குறுக்காவட்டம் முடிச்சுக்கிறக்கான். ஐயோ எங்கடா நீ அடிக்கிற? தலை சூட்டு தலை எங்கேயாச்சும் பார்த்து. மாலு இதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். இதை வச்சு நீங்க யாரு என்னன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இந்த பேப்பர் உள்ள விடுறேன், அப்புறம் பதில் தெரிஞ்சிடும். இந்த ரிசப்ஷன் ஆண்டியா அதுக்கப்புறமா பேசிக்கிறேன். தலைன்னு உன் கூட வந்துடும். டேய் 200 எப்படா செத்தங்கடா இப்ப. வெறியேத்திட்டு அரினா நைஃப் பண்ணலினோ வாய்ப்பில்லை.
ஓகே தல. சாவுடா. No. No. Delete. Delete ஆவுடா. Delete ஆவுடா. Delete ஆவுடா. மூணு ஷாட். ரிவால்வர் ஷாட் வப்பும் போனது. சாவு. ஈஸி நூப். யாராவது இருக்கீங்களான்னு சொல்லி டோர் கட்டி நினைச்சேன். இங்க பாருங்க அப்படின்னா உள்ள யாரும் இருக்காங்கன்னு அர்த்தம். என்ன சொல்ற நான்சி? இங்க பாரு நான்சி, உண்மைதான் போல இருக்கு நான்சி. ரிப்ளை ரிப்ளை ப்ளூ கலர்ல வந்திருக்கு நான்சி. அப்படின்னா நம்ம நினைச்ச மாதிரி உள்ள யாரும் இருக்காங்களா? ஆனா இதோட புரியல சரியா. இன்னொன்னு நிறைய கேள்வி கேட்டேன். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கேன்னு பாருங்க. எப்ப பார்த்தாலும் நைட்டு நம்மளுக்கு குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது இல்ல, அதனால உள்ள பேபி இருக்கான்னு கேட்டேன். இங்க பாருங்க எஸ்ன்னு ரிப்ளை வந்திருக்கு. அப்படின்னா நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி டெய்லி நம்ம கேட்கிற குழந்தை சத்தம் அந்த ரூம்ல இருந்தா வருது. ரோசக்கா இன்னும் இல்லக்கா, இன்னும் ஒரே ஒரு கேள்வி பாக்கி இருக்கு. எப்ப பார்த்தாலும் எஸ்ன்னு ரிப்ளை வருதுல்ல, அதனால நான் கேட்டேன். வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டேன். இங்க பாத்தீங்களா மாயான்னு வந்திருக்கு. அப்படினா உள்ள ஒரு குழந்தை, அவங்க அம்மா, ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க அம்மா பேரு தான் மாயா நினைக்கிறேன்டா. ஏய் ஐஷு, உங்க டாட் ரிசார்ட்ல ஒரு ஷேர் ஹோல்டர்னு சொன்னேன்ல, பேசாம உங்க டாட் கிட்ட சொல்லி இந்த ரிசார்ட்டோட மேனேஜ்மென்ட் கிட்ட பத்தி கேட்டு பார்க்கலாம். சாவுடா. ரிவால்வர் வச்சு முடிச்சிருவோம்டா நாமலாம். அவருக்கு இந்த ரிசார்ட்டோட விஷயங்களை யார் தெரிவித்தாலும் அவருக்கு சுத்தமா பிடிக்காது. நமக்கு ப்ராப்பரான ப்ரூஃப் இல்லாம எங்க டாட் கிட்ட ப்ரூஃப் முடியாது பாட்டி. நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. அப்படின்னா இதுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? இந்த ரெசார்ட்ல மாயான ஒருத்தங்க தங்குனாங்களான்னு கண்டுபிடிக்கிறது என்கிட்ட ஒரு வழி இருக்கு. எல்லாரும் பின்னாடி தலை வந்துட்டான். வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான். சும்மா விட மாட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள எல்லாத்தையும் பிரச்சனையில மாட்டி விட போறாங்கப்பா. நான்சி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் ஃபர்ஸ்ட் யாராவது இருக்காங்களான்னு பாக்குறேன். அந்த ரிசப்ஷன் ஆண்டியை காணோம். இன்னும் இங்க ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏய் எல்லாரும் சீக்கிரம் என்ன போன கூப்பிட்டு வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான். அந்த ஆண்டி எங்க போனாங்க? ஆவுட்டார பாரு. Guys, நான் இந்த ரெஸ்டாரண்ட் ரிசப்ஷன் வரலாம்னு நான் பாக்குறேன். இந்த 5 மினிட்ஸ்க்குள்ள ஒர்க்க சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணுங்க guys. Don't take so much of time, okay? ஏய் வண்டி, எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்கு. இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் நான்சி, இதுதான் இந்த ரெசார்ட்ல தங்கி இருக்கிற கெஸ்டோட டீடைல்ஸ். இதுல செக் பண்ணா மாயான்னு யாராவது தங்கி இருக்காங்களான்னு பார்க்கலாம். அண்ணா நான் பூஸ்ட் குடுக்குறேன். செக் பண்ணுங்கடா. இருடா. 105ல குமார்னு தங்கி இருக்காரு. 106 அனிதா, 107 ராமா. நைஃப் இல்லையா? அதெல்லாம் இல்ல. 107 ஷார்ட். யாருமே தங்கவே இல்ல. 2025 ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். மாயான்னு யாருமே தங்கவே இல்ல. இதுக்கு மேல ரிட்டர்ன் தான் பண்ணிட்டேன். நான்சி அக்கா நீங்க சும்மா இல்லக்கா. 2024, 23 கூட யாராவது தங்கிருக்கலாம்ல. ஆனா இன்னும் அங்க 2-3 நோட் புக் இருக்கு. அதை எடுத்து செக் பண்ணி பாருங்க. நான் அப்பதான் தெரியும். சிண்டு சொன்னதான் கரெக்ட். போர்டு ஷாட். தங்கிருக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது அந்த ரூம்ல நடந்துக்கலாம்.
புரியுதா? இது எல்லா வயலும் செக் பண்ணி பார்க்கலாம். இருங்க, இதுதான் ஓகே 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 இங்க தங்கின கெஸ்டோட டீடைல்ஸ். யாரோ தங்கியிருக்காங்க. 106ல மாலா, 107ல சுதா, 109ல பிரியா, 110ல சத்யா. 108ல யாருமே தங்கவே இல்லை. அப்படின்னா இது 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை மாதிரி தெரியுது. ஏய் பண்டி கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்கப்பா, லேட் ஆயிட போகுது. அந்த ஆண்டி மட்டும் இதெல்லாம் நம்ம பார்க்கறத பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். ஐயோ அண்ணா, இவன் வேற அவசரப்படுத்திட்டு இருக்கான். இன்னும் அந்த ஒரே ஒரு டைரி இருக்கு, அதையும் எடுத்து பாருங்கண்ணா. இன்னும் இதுக்கு மேல ஒரே ஒரு டைரி தான் இருக்கு. இதை பார்த்தா தெரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். 2024ல இந்த கெஸ்டோட டீடைல்ஸ் ஓகேவா? 105 ஓ வாக் டு மூவ் அதுதான் அம்மா வாக் டு மூவ் 108ல பாயா. ஏய் சிண்டு, நீ சொன்னது கரெக்ட் தான்டா. பாயான்னு யாரோ தங்கியிருக்காங்கடா. அப்படின்னா அவங்களுக்கு என்ன இந்த ரூம்ல? நான்சி அக்கா, பாத்தீங்களா? நான் சொன்னது யாரும் கெட் deleted பாய் ஆயிருக்கு. get cooked பாய் இதை கேட்கறதுக்கே ரொம்ப பெரிய பிரச்சனை மாதிரி தெரியுது. இதை இதோட விட்டுடலாம் பண்டி, இல்லாட்டி நம்மளும் இந்த பிரச்சனையில மாட்டிக்குவோம் பண்டி. சொன்னா கேளுங்க. Hey guys, அந்த ரிசப்ஷன் ஐயோ, நான்சி, சீக்கிரமா வந்து டைரி எடுங்க. எல்லாத்தையும் எடுத்து இந்த இடத்துல போய் ஆகணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாட்டர்டே அன்னைக்கு போட்ட வீடியோல 3 क्वेश्चंस கேட்டிருந்தோம். அந்த 3 क्वेश्चंஸ்க்குமே நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் ரொம்ப ஃபாஸ்டா ரிப்ளை பண்ண 3 பேர்த்த வீடியோல செலக்ட் பண்ணிருக்கோம். ஸ்ரீதர் பாஸ்கரன் விழுப்புரம், சர்வதா ரியா புதுக்கோட்டை. நீங்க எல்லாரும் மறக்காம உங்க அட்ரஸ் அனுப்பிச்சு வச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ கணக்கு விவே கொஸ்டின். ஒவ்வொரு வீடியோலயும் நம்ம 3 வின்னரை செலக்ட் பண்றதுனால 3 கொஸ்டின்ஸ் கேட்க போறோம். சின்ன 108ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம், எந்த ஆர்டர்ல கேட்டா அதே ஆர்டர்ல அனுப்பிச்சு வைங்க. செகண்ட் கொஸ்டின், ரிசப்ஷன்ல யாரும் வராம பார்த்துக்கிட்டு பண்டி சிண்டுக்கு ஹெல்ப் பண்ணது யாரு? தேர்ட் கொஸ்டின், 2024ல ரெசார்ட்ல தங்கினவங்களுடைய நேம்ஸ் எல்லாம் என்ன? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எப்பவும் போல டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வின் பண்ண எல்லா வின்னர்ஸ்க்கும் நாங்க இந்த வீக்ல கிஃப்ட் டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம். பண்டி பண்டி சாவி வாங்கிட்டு வந்துட்டேன் பண்டி. கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி பாரு. தூக்கி போட்டுட்டுமா? என்ன இவன் திரும்பவே மாட்டேங்கிறான்? டேய் பண்டி, சாவி வாங்கிட்டு வந்துட்டேன். ஏய் நான்சி, வந்துட்டியா? நல்ல வேலை, இந்த சிண்டு பையன் ஓவர் பண்ணிட்டு இருக்கான். சாவியை குடி நான்சி. நல்ல வேலை, கரெக்டான டைமுக்கு வந்தேன். இந்த இடத்துல வச்சாதான் பாட்டிக்கு நம்ம மேல டவுட் வராது. ஐயோ, பாட்டி திரும்பி பாத்திரக்கூடாதே. எப்படியாவது வச்சிடணும். கடவுளே, இந்த சிண்டு பையன் வேற ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரம் வெய்ய பண்டி, எவ்வளவு நேரம் வைப்ப? அப்புறம் பாட்டிக்கு டவுட் வராம வச்சாச்சு. டேய் சிண்டு, இந்த பக்கம் திருப்பி பாருடா. டேய் சிண்டு, நம்ம பண்ண வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சதுடா. பாட்டிய ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. பாட்டிக்கு தோட்டத்துல நிறைய வேலை இருக்கும். வேலை முடிஞ்சுச்சா? பாட்டி, ஆமா பாட்டி, உங்களுக்கு தோட்டத்துல நிறைய வேலை இருக்கும்ல, அத போய் பாருங்க பாட்டி. நீங்க எப்படி பாட்டி எங்க கூட சென்னைக்கு வர முடியும்? ஸ்னைப்பர் ஓகே காலையில இருந்து இத்தனை நேரம் உனக்கு தெரியலையா? மடியில படுத்து சென்னைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இப்ப போ சொல்ற. சென்னையில எல்லாம் உங்களால ஒரு நாள் கூட இருக்க முடியாது பாட்டி. நீங்க இந்த கிராமத்துல மட்டும்தான் இருக்க முடியும். இந்த கிராமத்தை தாண்டி நீங்க எங்கேயும் இருக்க முடியாது. பேசாம உங்க தோட்டத்திலே போய் தங்கிக்கோங்க, போங்க. யார் இந்த பசங்கன்னு தெரியலையே. சீதா பாட்டி வீட்டுக்கு புதுசா வந்ததா சொல்றாங்க. ஆனா சீதா பாட்டி நேற்று கூட நான் பஞ்சாயத்துல பார்த்தா அவங்க இதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. ரூம் சாவி தொலைஞ்சிச்சு, இந்த பொண்ணு வந்து டூப்ளிகேட் சாவி போட்டு போகுது. ஒன்னும் சரியில்லையே, ஏதோ தப்பா இருக்க மாதிரி தெரியுது. நேர்மையா போய் கேட்டு வந்துடலாமா? என்னது வேலையில இந்த மாதிரி நடந்ததே இல்லை. ரொம்ப கை தவறிட்டே இருக்குது. முன்னாடி மாதிரி வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. ஏய் லட்சுமி, நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். கத்திட்டே இருக்கேன். உனக்கு என்னதான் பிரச்சனை? உனக்குதான் சாப்பாடு வச்சாச்சுல. ஏன் லட்சுமி, எதுக்கு இங்க வர? ஐயோ அம்மா, ஏய் லட்சுமி, எதுக்கு நம்ம முட்டுற? ஐயோ அம்மா, யாராவது காப்பாத்துங்க. ஐயோ அம்மா, நான் வளர்த்த மாடு என்ன முட்டுது. லட்சுமி, என்ன முட்டாத. ஐயோ அம்மா, யாராவது காப்பாத்துங்க. யாருமே இல்லையே காப்பாத்துங்க. நீங்க பண்றது ஒண்ணும் சரியே இல்ல. என்ன வேலை பார்க்கவே விட மாட்டேங்கிறீங்க. டேய் பண்டி, இந்த சாவிக்காக தானே இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம். அதான் சாவி கிடைச்சிருச்சுல. வா பண்டி, உள்ள போய் திறந்து பார்க்கலாம். நானும் அதான் நினைச்சேன். கரெக்டா பாட்டி வந்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? யாராவது ஒருத்தர் பாத்துக்கணும். உள்ள இருந்து வேற பாத்துக்கணும் யாராவது டோர் கிட்ட இருக்காங்களான்னு.
யாரும் பார்க்காதப்பதான் திறக்க முடியும். அது மட்டும் இல்ல, நம்ம உள்ள போயிட்டு வரக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்ல முடியாது. Guys, நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. நான் உள்ள போய் டோர் கிட்ட யாராவது இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன். ஹே பண்டி, உங்க சித்தி அந்த டோர் கிட்ட தான் உட்கார்ந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க பண்டி. நம்ம கிட்ட போனோம்னா கண்டிப்பா மாட்டிக்குவோம். ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சு போலாமா பேசாம? அக்கா சீதாக்கா சீதாக்கா இருக்கீங்களா இல்லையா? கொஞ்சம் சீக்கிரம் யாராவது வெளியே வாங்க. டேய் பண்டி, உள்ள போய் உங்க பாட்டியை நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கூப்பிட்டு வாடா, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா. அக்கா என்னாச்சுக்கா? இவ்வளவு பதட்டமா வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க வீட்டுக்கார திறன் உடம்பு இல்லையா? உன் வாய்ப்பு முதல்ல கழுவுடா. எங்க வீட்டுக்காரங்கள ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம ஊரு கொள்ளையனுக்கு தான் பிரச்சனை. நீ முதல்ல உங்க பாட்டியை கூப்பிட்டு சின்ன பையன் நீ எல்லாம் கேட்கக்கூடாது. அக்கா அக்கா கொஞ்சம் சீக்கிரமா வாங்கக்கா. பாட்டி, அம்மா, யாராவது கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ராசாத்தி அக்கா வந்துட்டாங்க. ஏடி ரசத்தி, வரும்போது எதுக்குடி இப்படி மைக்க முழுங்கிட்டு வந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? என்னடி ஆச்சு? என்னக்கா நீங்க இப்படி சொல்றீங்க? நம்ம ஊர் கொள்ளனை அவங்களாவது கொண்டே குட்டிருச்சுக்கா. குத்திரும் கொலையிருமா கிடக்குறாக்கா. கொலைக்க மாட்டான்னு சொல்றாங்க. உங்களை கூப்பிட்டு வர சொல்றாங்கக்கா. கொஞ்சம் சீக்கிரமா வாங்கக்கா, போய் என்னன்னு பார்க்கலாம். அட கடவுளே, அவன் இத்தனை வருஷம் பார்த்து பார்த்து வளர்த்த மாடு அவனையே முட்டிருச்சா? நம்ப முடியலையே. அவன் குடும்பத்துல சம்பாதிக்கிறது அவன் ஒருத்தன் தான். அவனையும் மாடு முட்டிருச்சுன்னா அவனால என்ன பண்ண முடியும்? என்னக்கா நீங்க பிரச்சனை புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அவன் பொழைக்கிறதே சந்தேகம் பேசிட்டு இருக்காங்க. நான் முன்னாடி போறேன்க்கா, நீங்க பின்னாடி வாங்க. என்னது பொழைக்கிறதே சந்தேகம்க்கா? டேய் பசங்களா, நான் போய் நம்ம கொல்லனை பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஏ நான்சி, யார் சொல்றாங்கன்னு தெரியுதா? நீ போய் சாவி டூப்ளிகேட் போட்டு வாங்கிட்டு வந்த இல்ல? அந்த கொள்ளனை தான் மாடு முட்டிருச்சாமா நான்சி. அச்சச்சோ, ஆமா பண்டி, அவன் பட்டையில மாடு இருந்துச்சு. ஆனா அந்த மாடு நான் போறதுக்குள்ள நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு எப்படி போச்சு? எனக்கு என்னமோ பயமா இருக்கு பண்டி. பண்டி, எனக்கு என்னமோ இது ஒரு பேட் சைன் மாதிரி தெரியுது. நான் அந்த டூப்ளிகேட் சாவி போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. So தயவு செய்து இந்த டோரை ஓபன் பண்ற பிளான் இதோட லாக் பண்ணிடலாமே. உங்க பாட்டி அதை ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அதுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம உள்ள போய் ஏதாவது ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டா நம்ம யாரு வந்து காப்பாத்துவாங்க பண்டி? ப்ளீஸ் பண்டி, நான் சொல்றது கேளு. ரோசக்கா, என்னக்கா நீங்களே இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்கீங்க. அந்த கொள்ளை அவன் மாட்டுக்கு சாப்பாடே போட மாட்டான், அதனாலதான் அது முட்டிருச்சு. நீங்க யாரு என்ன தடுத்தாலும் சரி, நான் அந்த கதவை ஓபன் பண்ணி அந்த ரூமுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கத்தான் போறேன். நீங்க வர்றதுன்னா வாங்க, இல்ல இங்கேயே நின்று வேடிக்கை பாருங்க. கண்டிப்பா நான் போகத்தான் போறேன். சப்போஸ் பாட்டியே கேட்டாங்கன்னா கூட நான் தான் ஓபன் பண்ணேன், நான் தைரியமா சொல்லுவேன். எனக்கு எந்த பயமும் கிடையாது. நான்சி, சாமி எடுத்துக்கலாம். என்னக்கா நீங்க Louder. தேவையில்லாம பயப்படுத்திட்டு இருக்கீங்க? பண்டி அண்ணாவே போகும்போது எனக்கு Kakarot. எந்த பயமும் கிடையாது. Come on, Rose. அதான் பண்டி, சிண்டு எல்லாரும் போறாங்களே. அப்ப நீ எதுக்கு தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்க? வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க அப்படி என்னதான் இருக்க போகுது? ஓபன் பண்ணி பார்த்தா தானே தெரியும். பண்டி அண்ணாவும் சிண்டு அண்ணாவுமே போறாங்க. அவங்க போகும்போது எனக்கு எந்த பயமும் கிடையாது. ரோஸ் அக்கா, பேசாம நீங்களும் வாங்கக்கா. சாவியே என்கிட்ட தான் இருக்கு. நீங்க எல்லாரும் முன்னாடி போய் என்ன பண்ண போறாங்க? ரோஸ், நீ தேவையில்லாம பயந்துட்டு இருக்க மாதிரி இருக்குப்பா. வாப்பா, எனக்கு அந்த ரூம்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு என்னமோ தோணுது, நம்ம எல்லாரும் ஒரு பெரிய ப்ராப்ளம்ல மாட்ட போறோம்னு தோணுது. நான் சொன்னா இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க எல்லாரும் போங்க, நான் வெளிய இருந்து பாட்டி வர்றாங்களான்னு பாத்துக்கிறேன். சப்போஸ் பாட்டி வந்தாங்கன்னா நான் சிக்னல் கொடுப்பேன். சீக்கிரமா ஓபன் பண்ணி உள்ள போய் கதவை லாக் பண்ணிக்கோங்க. சாவி கிடைக்கிற வரைக்கும் சாவி கிடைச்சா போதும்னு நினைச்சோம். இப்ப சாவி கிடைச்சதுக்கு அப்புறம் உண்மையாவே ரொம்ப பயமா இருக்கு பண்டி. கண்டிப்பா நம்ம இந்த ரூம்குள்ள போய் தான் ஆகணுமா? நீ சும்மா என்ன நான்சி? எங்க பாட்டி இந்த மாதிரி எந்த ரூமுக்கும் நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? அப்படி அந்த ரூமுக்குள்ள என்னதான் இருக்கு? எதுக்கு இவ்வளவு செயின் பூட்டெல்லாம் போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க? நான் கண்டிப்பா உள்ள போகத்தான் போறேன். வர்றவங்க எல்லாம் வாங்க, இல்லாட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியே நின்று கதவை லாக் பண்ணிக்கோங்க. ஐயோ, அப்ப நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் கதவை லாக் பண்ணிடுவாங்களா? அண்ணா கதவை எல்லாம் லாக் பண்ண வேண்டாம்னா. நம்ம ஏதாவது ப்ராப்ளம்னா வெளியில எஸ்கேப் ஆகி கூட வர முடியாதுண்ணா. கதவெல்லாம் லாக் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் ரூம்குள்ள யார் யார் போகணும்னு டிசைட் பண்ணுங்க பண்டி. வெளியில ஒரு 4 பேர் இருந்தாதான் ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு இப்பவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நான் வேணா வெளியே நிக்கிறேனே. நீங்க உள்ள போயிட்டு ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு சிக்னல் கொடுங்க. நான் ஓபன் பண்ணி விட்டுடுறேன். ஏன் அப்ப இருந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் பயமா இருந்துச்சுன்னா நீங்க எல்லாரும் வெளியே நில்லுங்க, நான் மட்டும் போறேன். நான்சி, நீ சாவியை கொடுத்துட்டு நீ உங்களோட வெளியே நில்லு. நான் சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா கதவு தட்டுறேன், அப்ப திறந்தீங்கன்னா போதும். அது வரைக்கும் வெளியில லாக் பண்ணி வைங்க. அதெல்லாம் முடியாது. வெளியே பயமா தான் இருக்கு, உள்ள வரப்போ பயமா இருக்கு. Boy. உள்ளேயே வந்துடுறேன் பண்டி, ப்ளீஸ் பண்டி. உங்க அம்மாவும் பாட்டியும் வந்ததுக்குள்ள நீ முதல்ல சாவியை கொடு நான்சி. சீக்கிரமா போயிட்டு உள்ள என்ன
இருக்குன்னு பார்த்துட்டு சீக்கிரமா வரணும்ல. இந்த சாவியை வேற எப்படி போடணும்னு தெரியலையே. என்னது இது? பழைய கதவா இருக்கு போல இருக்கு. சாவி சரியா உள்ளே போக மாட்டேங்குது. என்னால திறக்கவே முடியல. எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரியான கூட்டு தெரியலையே. என் நான்சி, கரெக்டான கூட்டுல சாவி போட்டு வந்திருக்கேன். யாரும் சுத்தி போட்டு வந்திருக்கேன். நீ பதட்டத்துல ஏதாவது பண்ணிட்டு இருக்காத மண்டி. நீ கொடுத்த சாவிக்கு தான் நான் ஓப்பன் போட்டு வந்திருக்கேன். அது கண்டிப்பா அந்த கூட்டோட சாவியா தான் இருக்கும். நீ கொஞ்சம் பொறுமையா நிதானமா ஓப்பன் பண்ணி நான் திறப்போம். இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. உதச்சிட்டு இந்த கதவை உடைக்க போறேன் பாருங்க. அண்ணா, நீங்க முதல்ல சாவியை எங்க சரி சரி ஒரு சாதாரண கைஸ் முடியல இவங்கள வச்சுக்கிட்டு கைஸ் இந்த டீம்மேட்ஸ்னு ஒருத்தங்க வச்சுக்கிட்டு இருந்தோம் இவங்கெல்லாம் ப்ரோன்னு கூட்டிட்டு வருவோம் ஆனால் லாஸ்ட்டில் தோற்றுதான் போவோம் ஒருத்தன் 81 அவனே எப்போ 4 வாட்டி 6 வாட்டி செத்துருப்பான் அவனே அது புரிய இது ஆனால் நான் அசால்ட்டு அவனை போட்டுக்கிருந்தேன் எப்படி கைஸ் சரி கைஸ் பாய்